ஓனர் பொண்டாட்டி வர வந்து ஒளிஞ்சுக்கோங்கடா, புரட்டாசி முடிய போகுது. என்னடி உன் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கா? அது இருக்கட்டும், நீ ஏன் டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, காலையில எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை. ஏண்டி என்னடி ஆச்சு? நாளையில இருந்து நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு என் மாமியார் சொன்னுச்சு. நல்ல விஷயம் தானே, நீ என்ன சொன்ன? நாளையில இருந்து என்ன, இன்னில இருந்தே சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு சண்டையை போட்டு வந்துட்டேன். ஆட சண்டாளி, சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு சண்டையாடி? யாரா இது? இவதான் ஓனர் அம்மா. அப்போ நீ இல்லையா? அதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கணுமே. எங்கடி ஓனர் காணோம்? அவன் எங்க போனா எனக்கு என்ன? என்னடி அம்மா அழுத்துக்கிற? அப்புறம் என்னடா, கோழி செத்து பாத்திருப்ப, ஆடு செத்து பாத்திருப்ப, மாடு செத்து பாத்திருப்ப, ஏன் காக்கா செத்து கூட பாத்திருப்ப, ஏன் நாக்கு செத்து பாத்திருக்கீங்களா? புரட்டாசி புரட்டாசின்னு சொல்லி இவன் மட்டும் எங்கேயாவது போய் நக்கிட்டு வந்துடுறான். சரிடி, அதான் புரட்டாசி முடிய போகுதுல. போடி, அவன் புரட்டாசி விரதம் எடுத்தா பரவாயில்ல, அப்புறம் விலை ஏறி போச்சுன்னு கறி எடுக்க மாட்டான். ரெடிடி, புரட்டாசி முடிஞ்சா கறி விலை குறைஞ்சு போடும். கறி விலை குறைஞ்சாலும் இவன் காசு இல்லைன்னு தான் சொல்லுவான். நீ காசை சேர்த்து வைக்க வேண்டியதானே? எங்கடா சேர்த்து வச்சாலும் தான் கண்டுபிடிச்சு போடுறான். சக்கரை டப்பாயில வைடி. அடி போடி, எறும்பு கூட சர்க்கரையை கண்டுபிடிக்க 10 நிமிஷம் ஆகும், இவன் 8 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடுறான். எள்ளு டப்பாயில ஒளிய வைடி. 7 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான். அரிசி டப்பா 6 நிமிஷத்துல. அலமாரி 5 நிமிஷத்துல. நாற்காலி கடியில 4 நிமிஷம். மோட்டார் ரூம் 3 நிமிஷம். ரேஷன் கார்டு 2 நிமிஷம். ஓட்டுக்கு மேல அவன் சட்டப்பையில வச்சு பாருடி. முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்டி, மூதேவி மோந்தே கண்டுபிடிச்சு விடுது. உன் புடவையில வைடி. புடவையோட சேர்த்து வித்து போடுவான். புத்தகத்துல சாரிடி, நானே மறந்துடுவேன். கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட விளையாடாம தினம் பணத்தை ஒளிய வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரே வழிதாண்டி இருக்கு. என்ன? பேசாம உங்க கல்யாண ஆல்பத்துல பணத்தை ஒளிய வச்சிரு. அங்க வச்சு எடுக்க மாட்டானா? உன் புருஷன்ல உலகத்துல எந்த புருஷனும் கல்யாண ஆல்பத்தை மட்டும் கையிலே தொட மாட்டான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, ஆனா உன் புருஷன் கொஞ்சம் புத்திசாலிடி. எப்படி கண்டுபிடிச்சிருவானா? இல்ல, இந்நேரம் கல்யாண ஆல்பத்தையே குழி தோண்டி புதைச்சிருப்பான். சரி, முறைக்காதடி. உனக்கு புரட்டாசில கறி திங்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நடக்கும். விதி இல்லனா வெறும் கையை நக்க வேண்டியதான். ஐயோ கடவுளே, உன் அட்ரஸ் மட்டும் எனக்கு கிடைச்சது. என்னடி பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒரு போனை வாங்கி கொடுத்துருவேன். போனா எதுக்குடி? அப்பதான் அவர் கேம் விளையாடுவாரு, என் வாழ்க்கையில விளையாட மாட்டார்ல. சரி குழம்பாதடி, இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லு. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்டி. புரியுற மாதிரி சொல்லுடி. உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைடி. ஸ்டேட்டஸ் வச்சிட்டேன், இப்ப சந்தோஷம் வந்துருமா? இல்ல, உன் புருஷன் வந்துருவான். என்னடி சொல்ற? வந்துட்டான் பாரு. ஸ்டேட்டஸ் வச்சு 5 நிமிஷம் ஆகல. என்ன எப்போதும் சோகமா ஸ்டேட்டஸ் வைப்பா, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். என்னமோ நடந்திருக்கு, இதை இப்படியே விட்டா வேலைக்காவது உடனே போய் பாத்துருவோம். எங்க உணர இவ்வளவு தூரம்? சும்மாதான்ப்பா, அப்படியே சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சாப்பிட வந்தியா இல்ல இவ சந்தோஷமா இருக்கலாம்னு பார்க்க வந்தியா? என்ன அம்மா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரவா? மாமாவா? என்ன இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கா? என்ன அம்மா யோசிக்கிற? வீட்டுக்கு எதுவும் உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வரல மாமா. வரலையா? எங்க அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஐயோ, அத்தை நல்லா இருக்காங்க மாமா. நல்லா இருக்காங்களா? நல்லாதான் இருப்பாங்க. உங்க சொந்தாரங்க யாராவது கிடா வெட்டுறாங்க? புரட்டாசில யார் மாமா கிடா வெட்டுவா? ஆமா, வெட்ட மாட்டாங்க. இப்ப எதுக்குடா உளறிட்டு இருக்க? ஓப்பனா பேசுறா. சரி, கேட்டு பாத்துருவோம். என்னடி இன்னைக்கு ஸ்டேட்டஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு? ஆமா மாமா, நானும் எத்தனை நாள் தான் சோகமா ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இனிமே இப்படிதான். இனிமே இப்படிதான் ஸ்டேட்டஸ் வைப்பியா? இது சரிப்பட்டு வராத. சரிடி, நான் டவுனுக்கு போறேன், கறி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? ஐயோ தப்பு மாமா, புரட்டாசி விரதம். நீ தானடி நேத்தி கறி வாங்கிட்டு வா, சந்தோஷமா சாப்பிடலான்னு சொன்ன. இனிமே புரட்டாசில கறி திங்காம இருந்தாதான் மாமா எனக்கு சந்தோஷம். பகவானே. பரவாயில்லடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. வேண்டாம் மாமா, விடுங்க, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நான் கறி வாங்கி கொடுத்தா நீ கஷ்டப்படுவியா? ஆமா மாமா. அப்போ திரும்பவும் சோக ஸ்டேட்டஸ் வைப்பியா? ஆமா மாமா. அதானே எனக்கு வேணும். சரிடி, நான் கடைக்கு போயிட்டு ஆமக்கறியில இருந்து யானைக்கறி வரைக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம், சாப்பிடுறோம். ஐயோ வேண்டாம் மாமா, போகாதீங்க, நில்லுங்க. இல்லடி, நீ கஷ்டப்பட்டா இன்னைக்கு கறி தின்னே ஆகும். அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சது, புரட்டாசி முடிஞ்சது போல.